இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அமாவாசை கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிற வழியிலே நம்ம கடையில் கோயிலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். எலுமிச்சப்பழம், புத்துக்கண்ணுக்கு பால், புத்துக்கண்ணு மேலே கொட்டுறதுக்காக மஞ்சள் குங்குமம், அப்புறம் புத்துக்கண்ணுக்கு வைக்கிறதுக்காக ஒரே ஒரு முட்டையும் கடையில் வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதாவது அந்த கோயில் வந்து ஒரு வில்லேஜில், அந்த வில்லேஜுன்னு நான் சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு காற்றோட்டம் இயற்கை பாருங்களேன். அந்த இடத்துல போகும்போதே ஒரு மாதிரி கூலிங்காக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்னா பெரியசாமி கோயில், கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குது. இதுதான் அந்த கோயிலுக்கு கட்டாகிற என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் கோயிலுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல முன்னாடி வந்து வண்டிக்கு காருக்கெல்லாம் டோக்கன் வாங்குகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால் எனக்கு அப்போ டோக்கன் நாங்கள் காசு கொடுத்தோமான்னு தெரியல. ஆனால் இப்போ பைக்குக்கும் டோக்கன் வாங்குகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த கோயிலில் வந்து 2 டைம் வந்து நான் கோழி எடுத்திருக்கேன், பொங்க வச்சு கோழி எடுத்திருக்கேன். அப்போல்லாம் பாப்பா இல்லை. பாப்பாவுக்காக நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன், நிறைய கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வரப்போகிற நாட்களில் பண்ணணும். இந்த கோயிலுக்கு முன்ன நாங்கள் வரப்போ கூட இவ்வளோ கும்பல் இல்லைங்க. ஆனால் இப்போ இந்த கோயிலுக்கு நான் போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ பாருங்கள் அவ்வளோ கும்பல். நானே நினைக்கல இவ்வளோ பேர் இப்போ இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. சுற்றி வர தென்னை மரம், மாமரம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொல்லிமலை அடிவாரம், மலை அடிவாரம்னாலே உங்களுக்கே தெரியும். அது கொல்லிமலை அடிவாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக்கு காரெல்லாம் நிற்கிதுன்ட்டு. ரொம்ப கும்பல். அமாவாசை நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் எங்கள் வீட்டுக்கார் சேலம் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தார். அதனால் அங்கேருந்து வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இங்கே போகிறப்ப மணி ஒரு 4:30 இருக்கும். சூரியன் பாருங்கள் இறங்குற நேரம் ஆயிடுச்சு. இது வந்து மாமரத்தோப்பு. உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியல. அங்கே கோயிலுக்கு முன்னாடியே கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் எப்போவுமே இங்கேருந்தே நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். நாங்கள் போகிற வழியிலே வாங்கிட்டு போகிறனால அங்கே போய் நாங்கள் வாங்குறதில்ல. சப்போஸ் நீங்கள் யாராவது போனீங்கன்னா கூட அங்கேயே கடைலாம் இருக்குது. அங்கே போய் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். இதே என்ட்ரன்ஸ் உள்ளார மேலே பாருங்கள் பெரியசாமி கோயிலுன்னு சொல்லிட்டு மேலே என்ட்ரன்ஸில் எழுதியிருக்கு. இதுக்குள்ளாரையும் நிறைய கடை இருக்குது. இது வந்து கோயிலுக்குள்ளார இங்கேயும் நிறைய கடை இருக்குது. தீனி கடை, பலூன் கடை, அப்புறம் வளையல் கடை இந்த மாதிரி. அப்புறம் இது சாமி குறி சொல்லுவாங்க சைடில் உட்காந்து. அந்த மாதிரி இங்கேயும் உள்ளார நிறைய கடை இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மோதிரம், இந்த கல் வச்ச மோதிரம்லாம் சொல்லுவாங்களா அதோடு சேர்ந்தது அந்த மாதிரி. இது ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி கும்பிடணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நேராக புத்துக்கண்ணுக்கிட்ட தான் போவோம். அங்கே புத்துக்கண்ணுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போய் பெரிய சாமியை கும்பிடுவோம். இது எப்படி கும்பிடணும்னு எங்களுக்கு வரமுறை தெரியல. ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி பழகினோமோ அதே போலவே இன்றைக்கி நாங்கள் போனோம். முன்னெல்லாம் அடிக்கடி மாதம் போவோம். அடிக்கடி இல்லை, மாதம் கன்ஃபார்மாக பெரியசாமி கோயிலுக்கு போவோம். இடையில கொஞ்ச நாளாக போகலை. அதுக்கப்புறம் இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன். அப்புறம் பாப்பா பிறந்துட்டா. அதுக்கப்புறம் சுத்தமாக போகவே இல்லை. பாப்பாவை தூக்கிட்டு கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே இந்த மாதம் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு போனோம். இதான் புத்துக்கண்ணு. இங்கே பாருங்கள் முன்னாடி அந்த நாகம்மா தாயோட சிலை இருக்கும் முன்னாடி. ஃபஸ்ட்டு நாங்கள் பால் முட்டையை வச்சுட்டு வந்துடுவோம். அதான் எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு முட்டையை புத்துக்கண்ணுக்கு வச்சுட்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் பால் ஊற்றுறவாங்க. 6 குளரில் இவரே நேரடியாக குழியில் ஊற்றுறாரு. நான் அப்புறம் சொன்னேன் இல்லை நீங்கள் கப்பில் ஊற்றுங்க வந்து அதை குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாய் தான் வந்து குடிக்கும். முட்டையும் மேலே வச்சா நாய் சாப்பிட்றோம். அதனால் நாங்கள் போடும்போதே அந்த குழியில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் நாங்கள் கொட்டுவோம். எங்கள் வீட்டுக்கார் மஞ்சள் கொட்டிக்கிட்டே போவார், நான் பின்னாடி குங்குமம் கொட்டிக்கிட்டே வருவேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறப்ப இப்படி தான் அவர் முன்னாடி மஞ்சள் கொட்டிக்கிட்டே போவார், நான் பின்னாடி குங்குமம் கொட்டிக்கிட்டே வருவேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் சாமிங்க. இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே நல்லா இருந்தோம். காசு பணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் குழந்தைக்காகவே நிறையா கோயிலுக்கு நாங்கள் போனோம். இங்கே போய் இந்த தடவை இவர் போயாகணும்னு சொன்னது என்னென்னா பாப்பா ரொம்ப விருக்குன்னு பயப்படுறா. அதுக்காக கண்டிப்பாக பெரியசாமி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னார். பாப்பா பாருங்கள் அவளே சாமி கும்பிட்டு அவளே துண்ணூறு எடுத்து வைக்கிறா. அவள் ரொம்ப பக்தி. அவங்க அப்பா நைனாவாட்டம். அவளே துண்ணூறு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு கீழே கும்பிட்டு எடுத்து வச்சா. அவங்க வந்து எடுக்கவும் அவங்கள பார்த்துக்கிட்டே விட்டுட்டா.
இதுதான் நாகம்மா தாயோட சிலை. அந்த இடத்துக்கு போயிட்டாலே ஒரு மாதிரி அமைதியாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பிளாக் கலரில் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், நான் மார்க் போட்டு காட்டினேன். அது வந்து கெடா வெட்டுறது, சேவலும் ஆடு வெட்டுறது. நிறைய வேல் இருக்குங்க இந்த கோயிலில். நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு அதுக்கு வேண்டியிருப்பாங்களே, வேல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வேல் இருக்கும். இந்த சாமியோட பேர், இந்த லைட்டெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க, பெரியசாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்காங்கன்ட்டு. பூஜை சும்மா ஒரு 10 நிமிஷம் பூஜை தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க பூஜை. அப்படி இருந்துமே கும்பல் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு 90 கொடுக்க அவர் வந்துட்டார். நமக்கு பின்னாடி அடுத்த பேட்ச் நமக்கு பின்னாடியே நிற்பாங்க. நம்ம நவுந்தோடனே அவங்க வந்து அந்த இடத்துல நின்று அவங்க சாமி கும்பிடுவாங்க. பெருசாக அந்த இடத்துல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி வர கேட்டு நம்ம சாமியை நல்லாவே பார்க்கலாம், சுற்றி வரவே பார்த்துட்ருக்கலாம். பாப்பாவுக்கு அவர் அந்த பூசாரி தாத்தாவே வச்சு விட்டார். இருந்தாலும் நான் ஒரு தடவை வைக்கலாமேன்ட்டு நான் ஒரு தடவை வச்சு விட்றேன். நான் வந்து பாப்பாவுக்காக வேண்டியிருந்தேங்க. மொதல் எந்த கோயிலுக்கு பாப்பாவை தூக்கிட்டு போனாலும் அவள் கையால் உண்டியலில் காசு போடணுன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். இப்போ தான் மொதல் பாப்பாவை பெரியசாமி கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறோம். அதனால் உண்டியல் அவள் கையால் காசு போட்டுட்டு எப்போவுமே நாங்கள் எலுமிச்சப்பழம் குத்திட்டு வந்துடுவோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இங்கே எலுமிச்சப்பழத்தை காவை கொடுத்துட்டு போனால் நமக்கு போக்குவரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், இந்த இடத்த எதுக்கு நான் காட்டினா, அங்கே ஒரு ஏரோமார் போட்டு காட்டுவேன் பாருங்கள். அந்த இடத்துல பாம்பு இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அங்கே பாருங்கள் மஞ்சள் கலரில். ஆனால் அது பாம்பு தான். ஆனால் அது பொம்மை, உண்மையான பாம்பா பொம்மை பாம்பான்னு எனக்கு தெரியல. அடுத்த மாதம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பெரியசாமி ஒரு பெரிய ஆண்டவர்னு சொல்லுவாங்க இங்கே சாமி. இது வந்து நான் சுற்றி வரப்போ கேட்டு வழியாக எடுத்தது, நேரடியாக என்னால் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், இது வந்து கோயிலுக்கு சைடில் நம்ம க்யூவில் நிற்போம்ல, அந்த சைடில் இது. இங்கே தான் நம்ம சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் எலுமிச்சப்பழம், பூ, துண்ணூறு எல்லாமே இங்கே தருவாங்க நம்ம கையில். இங்கே வாங்கிட்டு அப்படியே நம்ம சுற்றி வரணும். இந்த இடத்துல தனியாக கயிறு, இந்த மாலை, இந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குறவங்க இங்கே கொடுத்து வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வந்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து பின்புறம். இங்கே சுற்றி வந்தோம்னா இந்த இடத்துல தீர்த்தம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கே பாட்டில் வாங்கி, இங்கேயே கப்பெல்லாம் விற்பாங்க. டப்பாலாம் ஒரு டப்பா 10 ரூபான்னு நினைக்கிறேன். டப்பா மட்டும் தான் விற்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட வாங்கி இந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம ஊற்றிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு ஆல்ரெடி தெரியறதுனால நான் வீட்டிலேருந்து பாட்டில் கொண்டு வந்துட்டேன். இது வந்து கோயிலோட பேக் சைடு ஃபுல்லாக காடு தாங்க. நான் ஃபுல்லாக காட்டில் நடுவில் கோவில் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் இங்கே 5:30 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது. அங்கேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க, 5:30 மணிக்கு மேலே கோயில் எல்லைக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது. 6 மணிக்கு பெரியசாமி வந்து குதிரை மேலே இது போவாருன்னு சொல்லிட்டு, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்வலம் போவாரா, அது ஏதோ சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இருக்கப்போ மணி 5:15 ஆயிடுச்சு. எங்களுக்கு அடுத்தது ஒரு பூஜை தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் தீர்த்த ஊற்றிட்டு வந்து சாமி மணி அடிச்சுட்டு, பாப்பா கையால் மணி அடிச்சுட்டு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் மணி அடித்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சுற்றி வர அங்கங்கே கொஞ்சம் சாமி இருக்கும். சரி, கோயிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க, உட்காந்தோம். அப்புறம் அந்த கேப்பில் சரி பாப்பா ரொம்ப நேரமாக பசியில் இருப்பாளேன்ட்டு அவளுக்கு பால் டப்பா கொடுத்தோம். அவள் சரியாக குடிக்கவே இல்லை, வச்சு 2 சப்பு சப்பிட்டு கொடுத்துட்டா. இது தான் உங்களுக்கு நான் தூரத்தில் வரப்போ ஒரு மலை காட்டியிருப்பேன். இதான் கொல்லிமலை. இது வந்து கோயிலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன். இதுதான் கோயில் ஃபுல்லாக இருக்கும். கோயில் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கடைசியாக போனனால சாமியோட மாலை கேட்டு வாங்கிக்கிட்டோம். ஆனால் முன்னாடி இருக்கவங்களாம் கேட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் கடைசியாக போனனால அவர் மறுபடியும் பாப்பாவுக்கு கயிறு வாங்க போனார் எங்கள் வீட்டுக்காரர். அப்போ போகிறப்ப மாலை கேட்டிருப்பார் போல், அவங்க மாலை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மாலையை கொண்டு வந்து வண்டி, இப்போ தாங்க இந்த வண்டி எடுத்து, இப்போ தான் புதுசு வண்டி எடுத்து இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. இப்போ தான் வண்டியும் கோயிலுக்கு கொண்டு வந்தால் நல்ல வேலை சாமியோட மாலை கிடச்சிது. மாலையை போட்டுட்டு கிளம்பிட்டோம். சரி, வர வழியில் ரொம்ப இருட்டாயிடுச்சு, குளிருதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.